வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். இதில் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அஸ்ட்ராலஜினா தெரியும், அதில் வேதிக் அஸ்ட்ராலஜினாலும் புரியும். ஏன்னா ஒரு இந்திய வேதத்தில் அஸ்ட்ராலஜி ஜோதிடமுங்கிறது ஒரு அரிய கலையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்ங்கிற என்ன இருந்ததுன்னா, நம்ம ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால உள்ளது உள்ளவாறு, அதாவது நம்ம துல்லியமாக பார்த்து எந்த விதத்துலேயும் அந்த கடவுள் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் இதை ஒரு சயின்ஸாக பார்க்குறோம். எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிக்கல், இன்ஜினியரிங் அது மாதிரி ஒரு சயின்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஜோதிடமுங்கிறது ஒரு சயின்ஸு. அதை நம்ம ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரி வாக்கு பலிதம், நமக்கு சொல்கிற வாக்கு பழிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அது ஒரு கணக்கு, அது ஒரு மேக்ஸ், அது ஒரு சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்து எந்த விதத்துலேயும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல், ஒரு பிளானட்டும் நம்ம பிறக்கிறப்போ எந்த மாதிரி ஒரு டிகிரியில் இருந்தது, அஸ்ட்ரானமிலேருந்து தான் அஸ்ட்ராலஜி வந்தது, வானவியல்லேருந்து தான் ஜோதிடம் வந்தது. ஸோ வானவியலுங்கிறது ஒரு கிரகமும் எப்படி இருக்குது பிறக்கிறப்போங்கிறது பொறுத்து. அந்த கிரகம் அப்படி இருந்தால் என்ன பலனை கொடுக்கும், கர்மா எப்படி செயல்படும், கர்மாவை எப்படி செயல்படுத்த போகுதுங்கிறது தான் ஜோதிடம். ஸோ அதை டிகிரி அடிப்படையில் பார்த்து பொதுவாக பார்க்காமல் அக்யூரேட்டாக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் அஸ்ட்ராலஜி தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகங்களும் அப்படியே வாங்காமல் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், ஏஎம்பிஎம் போட்டு துல்லியமாக வாங்கி அதன் மூலமாக நம்மளே ஒரு கம்ப்யூட்டரைஸ் ஜாதகம், அதாவது திருக்கணிதம் பிரகாரம் எரெக்ட் பண்ணி அது மூலமாக டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் எப்படி இருக்குது, உண்மையிலேயே சேர்ந்துருக்கா, 15 டிகிரி விட்டு விலகி இருக்கா இல்லையா, ஒரு 4 கிரகம் ஒன்றா சேர்ந்துருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு எந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு நெருக்கமாக இருக்குதுங்கிறதெல்லாம் துல்லியமாக அக்யூரேட்டாக பார்த்து மூட நம்பிக்கைகளை போகாமல், மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு இப்படி இருந்தால் எப்படி வேலை செய்யும், இப்படி இருந்தால் ஒரு கிரகம் எப்படி ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான தெய்வ சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. அதை நம்ம இந்த ஐடி துறையிலேருந்து வந்தனால சிறப்பாக ஒரு 18 வருடங்கள் அனுபவம் பெற்று கிட்டத்தட்ட 35,000-40,000 ஜாதகங்கள் பார்த்து எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும், நம்ம கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது தெரிஞ்சு தேவையில்லாத வேலைகள், நமக்கு ஆகாத விஷயங்கள் செய்யாமல் நம்ம பிராப்தங்கள் என்ன, நம்ம தோஷங்கள் என்னன்னு தெரிந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான சாஸ்திரமாக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறீங்க, கர்மாவின் அடிப்படையில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எதையுமே மிகைப்படுத்தாமல் பார்க்கணுங்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் பரிகாரங்கள் பரிகாரங்கள் பண்ணால் விதியை நம்ம கொஞ்சம் மாற்றலாம், கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது கேட்குறீங்க. இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அடிப்படையே பார்த்திங்கன்னா பல ஜென்மங்களில் நம்ம செய்த பாவத்து புண்ணியங்களை வைத்து தான் இந்த நேரத்தில் இந்த தேதியில் இந்த ஊரில் நம்ம பிறந்து துக்கங்களும் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்களும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தசாபுக்திகள் அடிப்படையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, பரிகாரம் செய்து என்னோடய விதியை நான் மாற்றிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்னோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா அது நம்ம நெக்லிஜிபிளான ஒரு விஷயமாகவும் நம்மளோட சைக்காலஜிக்கலாக நம்மளோட மைண்டை கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக கொண்டு போகிறக்கும் தான் அது பரிகாரமே ஒழிய அது வாழ்க்கை சம்பவங்களை மாற்றுற அளவுக்கு அதுக்கு சக்தி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சென்னையில் சாயந்தரம் மழை பெய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்ததுன்னா நம்ம பரிகாரங்கள் செய்து மழையை நிறுத்த முடியாது. என்ன பண்ணலான்னா கையில் கொடை வச்சுக்கலாம். ஸோ கையில் கொடை வைக்கிறப்போ என்னென்னா நனையிறது கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பரிகாரங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன தைரியத்தையும் ஒரு நடந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், நம்ம கடவுளை கும்பிட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்க ஒழிய இது நம்ம வாழ்க்கை சம்பவங்களை மாற்றி கொடுத்து பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை. அந்த பரிகாரம் செய்கிற அளவுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் பாவத்துவமான விஷயங்கள் இல்லாமல் சற்று குறைவாக இருக்கும் பொழுது தான் அந்த மன தைரியத்தையும் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம அதை அவதிப்படுவதே, அந்த கர்மாவை கழித்து நீங்கள் கஷ்டப்படணுங்கிற ஒரு கர்மா இருந்ததுன்னா அது கஷ்டப்பட்டு அதை அவதிப்படுறோம் பார்த்திங்களா, அப்போ தான் அந்த கர்மா கரையும். அந்த கர்மாவை கரைக்காமல் நம்ம பரிகாரங்கள் மூலமாக பைபாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட்கட்டில் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தான் நான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அதிகமாக பரிகாரங்களுக்கு போகாமல் எது நடக்கும் எது நடக்காதுங்கிறது துல்லியமாக எந்த விதத்துலையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைஃப்பை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, மென்டலாக ரெடி ஆகிக்கிங்க, தகுந்த டெசிஷன் எடுத்துக்கங்கன்னு நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்லி அவங்க சற்று நல்ல பலன்களை பெறுகிறார்கள்.